மேபி ஒரு ஒரு 5% பீப்புளை வந்துட்டு கொஞ்சம் சந்தேகிக்க வைக்கலாம், சரியா இல்லையா தப்பா அப்படின்னு யோசிக்க வைக்கலாம். ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் கிளியர், தே லவ் த பர்சன். அதை நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். மிரட்டினாலும் சரி, என்ன தப்பா பேசினாலும் சரி, யூ கான் டூ எனி திங், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. 1000 முறை சொல்லுவேன், அவர் ஒரு இளைஞர், அவருக்காக நான் நிற்கவே நிற்பேன். ஸோ பி இன் திஸ் வீடியோ அண்ட் ஐ எம் ஆஸ்கிங் அகெயின் அண்ட் அகெயின், என்ன தெரியுமா, இந்த ஒன் காட் தமிழ்ல நீங்க சப்போர்ட் பண்ண நான் அன்போடு அழைக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சென்ட் யோர் கமெண்ட்ஸ் அண்ட் லைக். இந்த கிறிஸ்தவ மக்களுடைய அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. ஏன்னா கட்டாயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறார் என்பது 100% உண்மை. அவருடைய வசனமோ அவருடைய அந்த நடத்தையோ இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து சென்ற அந்த அன்போ கற்பனைகளோ இல்லாமல் இருந்துச்சுன்னா கட்டாயமா இந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள இவ்வளவு அன்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனா உண்மையிலேயே திணறடிக்கிற அன்பு உடையவர்களா இருக்காங்க கிறிஸ்தவ மக்கள். நேற்று அந்த காணொலியை பதிவு செய்து விட்டு நான் சில கமெண்ட்டுகளை வந்துட்டு தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுக்காக கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ஓன் கால்குலேஷன், மற்றவர்கள் இந்த காரியங்களை ஒருவேளை டிபேட்டபிளா பண்ணுவாங்க எனக்கு தெரியும், ஆனா என்னுடைய ஓன் ஐடியாலஜில இருந்து மாத்திரம் சொல்றேன், நியர்லி 80% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் சப்போர்ட் ஜான் ஜெபராஜ் என்பது உண்மையாயிருச்சு. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட். வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் கூட நான் போகிறது கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், வெதர் ஜான் ஜெபராஜ் இஸ் கரெக்ட் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ. அவர் தப்பு பண்ணாரா, ரூமை சாத்தி தப்பு பண்ணது எனக்கு எப்படி தெரியும்? ஆனா ரூமுக்குள்ளேயும் பார்க்குற ஆண்டவருக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கோர்ட்ல போய் அங்க சாட்சி சொல்லட்டும், அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிக்கட்டும். தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், என்னுடைய பிஸ்னஸ் கிடையாது. இட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தெம். ஆனா நியாயம் நீதி ஒருவேளை கட்டாயமாய் அந்த சிறுமிகளுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ பழி போட்டவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும், சரியா? அட் த சேம் டைம் இந்த கிறிஸ்தவர்களுடைய இந்த திணற அடிக்கும் அன்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த அன்புன்றத உண்மையிலேயே நேற்று உணர்ந்து பார்க்கும் பொழுது எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, ஒரு மனிதர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் தேவனுடைய ஆவி ஒளிந்துட்டு இருக்குங்க. அந்த ஆவி என்னைக்குமே தவறானதை செலக்ட் பண்றது இல்லைங்க. ஏன்னா தேவ ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒன்னஸ், அதாவது ஒரே குரலா பேசுறாங்க அத்தனை பேரும். அதை நான் பார்த்துட்டு எனக்கு இன்ன வரைக்கும் ஐ எம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் லைக் திஸ். நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஒரு மனுஷனுக்காக ஒரே குரலையில குறைந்ததுன்னா இந்த கண்டினியூட்டியா பேசுறாங்க அப்படின்றது எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ரெண்டு கமெண்ட் நல்லபடியா வந்துச்சுன்னா மீதி 4 கமெண்ட் அசிங்கமா தான் வரும், திட்டி தான் வரும். ஆனால் ஐ வில் டெல் யூ திஸ், ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் ஜான் ஜெபராஜ். அண்ட் இன் தட் அந்த கமெண்ட்ஸ்ல சில யூனிக்கான கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த யூனிக் கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா, நியர்லி 35% அபவ் 35%க்கு மேல நிறைய பேர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஐ எம் பிரேயிங் ஃபார் ஜான் ஜெபராஜ்னு சொன்னாங்க. என்னங்க, ஐ எம் பிரேயிங் ஃபார் ஜான் ஜெபராஜ். எஸ். ஆனா அதுல அவங்களுக்காக ஜான் ஜெபராஜுக்காக ப்ரேயர் பண்றேன்னு சொல்றவங்க அத்தனை பேருமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள் அண்ட் ஊழியர்கள். ஐ எம் சர்ப்ரைஸ்டுங்க, உண்மையிலேயே சொல்றேன், ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். எக்கச்சக்கமான ஊழியர்கள் பதிவிட்டு இருந்தாங்க, ஐ எம் பிரேயிங் ஃபார் ஜான் ஜெபராஜ்னு. இன்னைக்கு ஆஸ் அ கிறிஸ்டியன் அண்ட் ஆஸ் அ சர்வன்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ், நான் ஏன் இந்த வீடியோவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்றேன், ஷேர் பண்றேன், இந்த கருத்துக்களை நான் சொல்றேன்னா, என்னை நேற்றைய தினத்துல அதுலயும் சில காரியங்களை சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் பேச போறேன் மீதியான இந்த வீடியோக்களில். அதையும் உங்ககிட்ட சொல்லி அதுல நியாயம் இருக்கா இல்லையான்னு பேச போறோம். ஆனா இந்த யூனிக்னஸ் ஏன் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன், ஏன் இப்படி பேசுறேன்னா, he is a youth minister. ஒரு ரீசன்.
ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய அந்த வாலிபத்துல கிறிஸ்துவத்தையோ இல்ல தேவனுடைய சுவிசேஷத்தையோ சுமந்த ஒரு வாலிபனா இருப்பதனால, ஒரு வாலிப ஊழியனாய் என் கண் முன்னாடி நான் ஒருவேளை அவர் இடத்துல பேசி பழகி இல்லாமல் இருக்கலாம், அவர் யாருன்னு எனக்கு அந்த க்ளோஸ் யாருன்னு ஒன்னும் கிடையாது. ஆனால் ஒரு வாலிப ஊழியனா கிறிஸ்தவர்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிறுத்தப்பட்ட ஒருவர், ஏதோ ஒரு சதியோ ஏதோ ஒரு பிரச்சனையோ, இவர் விழுந்தாரா இல்லை தள்ளப்பட்டாரா என்பதை நம்ம கட்டாயமா கிறிஸ்தவ உலக தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம நாம விட்டுட்டோம்னா இது அடுத்தது மறுபடியும் இன்னொருவருக்கு நடக்கும். ஏன்னா நானும் ஜான் ஜபராஜ் ஒரே வயசு தான், ஆல்மோஸ்ட் சேம் இயர்ஸ், 37 அந்த 37 வயசு சேம் போத் ஆஃப் அஸ். நான் எங்களுக்கும் வயசாகும் இல்லையா, நாங்களும் வயசாகி 50 வயசு 60 செத்து போவோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு இளைஞர் கூட்டம் வரும் பொழுது இன்றைக்கு நடக்கிற இதே காரியம் இனி நடக்காமல் இருக்கணும்னா இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில ஒரு தெளிவு வேணும். நான் நினைச்சேன், நல்லா கேட்டுக்குங்க, நான் நினைச்சேன், இட் இஸ் மை ஓன் ஐடியாலஜி தான், மற்ற யாரை பத்தி நான் பேசல. நான் நினைச்சேன் இந்த கிறிஸ்தவ உலகத்துல இதெல்லாம் பிரிச்சு பார்ப்பாங்களா, ஏன்னா பழி வாங்குற ஒரு கூட்டம் கட்டாயமா இருக்கு, இவருடைய ஃபேமஸ் பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கு, இவருடைய உயர்வை பிடிக்காத கூட்டம் இருக்கு, இவரை பயன்படுத்தி இவரால் பயன் பெற்று தூக்கி எறிஞ்ச ஒரு கூட்டம் இருக்கு. அதே சமயத்துல இவர் தன்னுடைய ஏதோ ஒரு சூழ்நிலையில தனக்கு கிடைத்த உயர்வை தவறாக பயன்படுத்தி இருக்கிற சூழ்நிலையும் இருக்கு. இத்தனையும் இருக்கும் பொழுது இதெல்லாம் சரியா பிரிச்சு பார்ப்பாங்களா இந்த கிறிஸ்தவர்கள் என்று எனக்குள்ள ஒரு ஐயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே நேற்றைய தினத்துல இந்த சந்தேகத்தை நான் கலட்டி தூக்கி வீசிட்டேன். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் ஆர் மோஸ்ட் பர்ஃபெக்ட் பீப்புளா இருக்கீங்க. கிறிஸ்தவர்கள் சரியா எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது, யாருக்கு அன்பு செலுத்தணும் யாருக்கு அன்பு செலுத்தக்கூடாதுன்னு தெளிவா இருக்கீங்க. என்னமா நான் ஆஸ் அ பாஸ்டர் நான் இது ஒரு சுவிசேஷ செய்தியா நான் எடுத்துட்டு வரேன். இது ஒரு சுவிசேஷமா தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆனா அதே யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ இந்த சோசியல் நெட்வொர்க் இருக்கு இல்லைங்களா, அங்க வேறு விதமா பேசுகிற லட்சக்கணக்கானவர்கள் இருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, என்னன்னா அவர்களெல்லாம் கேட்டு இந்த கிறிஸ்தவர்கள் விழுந்து போவாங்களான்னு எனக்கு நேத்துல இருந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவர்கள் மாதிரி எத்தனை லட்சம் பேர் பேசினாலும் இந்த கிறிஸ்தவர்கள் விழுந்து போக மாட்டார்கள். பிகாஸ் இவர்கள் ஒரு முறை அன்பு வைத்து விட்டால் அந்த அன்புக்கு ஈடு இணை இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். இட் வாஸ் ரியலி, இதை பார்க்கும் பொழுது எனக்குள்ள மிகப்பெரிய பூரிப்பு தான் வருது, மிகப்பெரிய ஆச்சரியம் வருது. இந்த அன்பு, நான் மறுபடியும் சொல்லுறேன், அவர் தவறு செய்திருக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, உங்களுக்கும் தெளிவு, அவர் தவறு செய்திருக்கலாம், அவர் செய்யாமலும் இருக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அண்ட் தென் ஒருவேளை அவர் தவறு செய்திருந்தால் கட்டாயமாக இந்த உலக கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த வேர்ல்ட்லி கோர்ட் இருக்கு இல்லையா, அங்க அவர்கள் கேட்பது என்ன தெரியுமா, சாட்சிகள் அண்ட் எவிடன்ஸ் அண்ட் ரிட்டன் எவிடன்ஸ் ஆர் வீடியோ எவிடன்ஸ், இந்த மாதிரி எவிடன்ஸ் கேட்பாங்க. இந்த எவிடன்ஸ் இல்லாத பட்சத்துல கூட அவர் நிரபராதின்னு சொல்லிடலாம். இந்த உலகம் அப்படிதான். ஏன்னா இந்த உலகத்துக்கு கோர்ட்டுக்கு தேவை எவிடன்ஸ். எவிடன்ஸ் இல்லைன்னா நீ நிரபராதின்னு அனுப்பிடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டவருடைய கோர்ட்ல ஒருவேளை அவர் தவறு செய்திருந்தா தப்பிக்க முடியாது. பிளீஸ், அதனால எந்த ராங் ஆர் ரஃப் கமெண்ட்ஸ் அடிக்காதீங்க, சரியா? ஸோ அது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி ஆண்டவர் கொடுத்துருவாரு. அதுக்குனால நீங்க கவலையே பட வேண்டாம். காட் வில் டேக் கேர் ஆஃப் மிஸ்டர் ஜான் ஜபராஜ். ஓகே, இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது த ஹையஸ்ட் லவ் ஆஃப் கிரைஸ்ட். அது ஏன்னு தெரியல, ஏன்னா நான் முன்னமே சொன்னேன் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கன்னு சொல்லி. ஏன்னா இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் கட்டாயமா தமிழர்கள் தான். தமிழர்களுக்குன்னே ஒரு பண்பு இருக்கு, என்ன தெரியுமா, வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழர்கள் என்பது அந்த பண்பாடு. ஒருவேளை தமிழர்கள் கிட்ட அந்த பண்பாடு அன்பு இருக்கிறதுனால அதோட சேர்ந்து இந்த கிறிஸ்தவமும் சேர்ந்து இது மிகப்பெரிய ஒரு அன்பின் ஒரு திரட்சியா மாறி இருக்கான்னு தெரியல. ஐ எம் ரியலி 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 100 கிடையாதுங்க, 1000% கான்பிடன்ட்.
உங்களை எந்த கள்ள உபதேசமோ இல்ல கள்ள வீடியோக்களோ இல்ல யூடியூபோ அங்கெல்லாம் வருது இல்லையா, எங்க ஃபேஸ்புக்கு அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் வருது இல்லையா, அங்கிட்டு இங்கிட்டு வர எந்த ஒரு அந்த சலனமோ உங்களை சீண்டாது. என்னன்னா மேபி ஒரு 5% பீப்புளை வந்துட்டு கொஞ்சம் சந்தேகிக்க வைக்கலாம், சரியா இல்லையா தப்பா அப்படின்னு யோசிக்க வைக்கலாம். ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் கிளியர், தே லவ் த பர்சன். அதை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். என்னை பற்றி நீங்கள் ஒருவேளை தெரிஞ்சுக்கணுன்னா I'll tell myself. ஏன்னா இன்ன வரைக்குமே ஐ எம் நாட் ஃபேன் ஆஃப் ஜான் ஜெபராஜ். இன் மை ப்ரேயர் சென்டர்ஸ் ஐ வில் நெவர் சிங் த சாங் ஆஃப் ஜான் ஜெபராஜ். நான் பாடினதும் கிடையாது, நான் கேட்டதும் கிடையாது, கேட்கவும் விருப்பப்பட்டதும் கிடையாது. ஏன்னா அவருடைய ஊழிய முறை எனக்கு ஒத்து போகலை. ஏன்னா என்னுடைய ஊழியம் என்பது ப்ராஃபட்டிக்கல் அண்ட் ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஐ எம் ரெவரண்ட், இப்போதான் முடித்தேன். அட் த சேம் டைம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த அனாயிட்டிங் ப்ராஃபட் இன் ஹீலிங். அட் த சேம் டைம் அவர் ஏதோ ஒரு வித்தியாசம் எடுத்துட்டு போகும்போது எனக்கு என்னுடைய ஆவியில ஒத்து போகல. ஐ டோன்ட் சப்போர்ட். அப்ப இப்ப ஏன் வந்து பேசுறீங்க? why are you speaking louder than others? ஏன் இப்ப வந்து நீங்க பேசுறீங்க? இந்த தமிழ்ல நிறைய வார்த்தை எல்லாம் சொல்றாங்க, முட்டு கொடுக்குறது, இப்போ வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி வார்த்தை எல்லாம். ஐ எம் ஆல்சோ பிலாங் டு திஸ் பிளேஸ். நானும் இந்த ஊரு தான் என்ன, பட் ஆண்டவருக்குள்ள இருக்கிறது நவிக்குரிய ஒரு ஆண்டவர் பார்க்கிறாருன்ற அந்த நீதியையும் பார்க்கறதுனால நான் தெளிவா உங்களோட பேசுறேன். இப்ப ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறீங்க தானே? ஏன் தெரியுமா பேசுற? ஏன்னா அவர் ஒரு இளைஞர், அவர் ஒரு வாலிபன். 1000 முறை மறுபடியும் சொல்றேன், யார் வந்து மிரட்டினாலும் சரி, என்ன தப்பா பேசினாலும் சரி, யூ கான்ட் டூ எனிதிங், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. 1000 முறை சொல்லுவேன், அவர் ஒரு இளைஞர், அவருக்காக நான் நிற்பேன். ஃபர்ஸ்ட் திங். 2வது காரியம், இந்த உலகம் அவரை தண்டிக்கட்டும், அவர் செய்த தவறுக்கு அந்த பிராயச்சித்தம் அவர் அனுபவிக்கட்டும், நோ ப்ராப்ளம். பட் ஒரு கிறிஸ்தவ ஊழியனாக இந்த சிலுவையை, இந்த வேதாகமம் என்ற சிலுவையை கிட்ட ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒண்ணுதான். என்ன தெரியுமா? முதல்ல பொறுமை. 2வது மற்றவர்கள் மீது பழி போடாத. 3வது என்ன தெரியுமா? மற்றவர்களை மன்னிக்க நீ பழகலன்னா நீ பண்ற பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால நான் ஒரு ஊழியக்காரனாக, ஏன்னா எனக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வேணும். நான் அனுதினமும் பாவம் பண்றேன். நான் மதியானம் சாப்பிடும் போது என் அம்மா கிட்ட சாப்பாடு சரியில்லைன்னா கோவப்படுறேன். என் மனைவி கிட்ட சண்டை போடும் போது அவங்கள திட்டுறேன். நான் எக்கச்சக்க பாவம் பண்றேன். அப்போ நான் ஒரு தனிப்பட்ட மனிதனா அவருடைய இந்த கஷ்டத்துல, காயத்துல நான் சப்போர்ட் பண்ணி அவர் செய்த திரளான பாவத்தையும் மன்னிக்கலனா என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாருன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் மன்னிக்கிறேன். உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா மன்னிங்க, இல்லைன்னா மன்னிக்காம போங்க. இந்த பழைய பாட்டு பாடக்கூடாது. என்ன தெரியுமா பழைய பாட்டு? அவர் ஆடவில்லையா, அவர் ஓடவில்லையா, அவர் நடக்கவில்லையா, அவர் அசையவில்லையா, அவர் வேற அது செய்யவில்லையா, இது செய்யவில்லையா? வேதம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்கள். திரளான பாவத்துல எல்லாமே வந்துடுதுங்க. எவ்ரிதிங், திரளான பாவத்துல எல்லாமே மூடிடும். இந்த இடத்துல நான் காஸ்பிள் சென்ட்ரிக்கா தான் நிக்க முடியுமே ஒழிய ஒரு மனிதனுக்காக நிக்க முடியாது. நான் ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன், அவருக்காக நான் பேச மாட்டேன், அவருக்கு நான் கொடி பிடிக்க மாட்டேன். அது என்னுடைய வேலை கிடையாது. இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தை கொடி பிடிச்சிட்டு ஓடத்தான் என்னை அழைச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுசு ஒரு நாள் ரத்த சாட்சியா என்னை அடிப்பாங்க, கொல்லுவாங்க, இல்ல செத்து போவேன், ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆண்டவருக்காக தான் செத்து போவனே ஒளி ஜான் ஜெபராஜுக்காக செத்து போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அட் த சேம் டைம் ஒரு வாலிப ஊழியனை அவர் ஒரு பாவம் பண்ணியிருக்கலாம், ஆனா பல பாவம் அவர் மீது பழிபாவமாக போடப்பட்டிருக்கிறது என்பது 100க்கு 150% நல்லா தெரியுது. டார்கெட்டட், he is been accused and targeted. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு, தமிழ்நாட்டுல இதை வந்து கேரளால இருந்து கர்நாடகால இருந்து வேர்ல்டு முழுசும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். I am saying this very word. He is accused and he is being targeted. அவரு மேல ஆல்ரெடி இருந்த சின்ன அக்யூசேஷனை வந்துட்டு அப்படின்னு ஊதி நெருப்பூதி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எரிய ஆரம்பிச்ச பிறகு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி இந்த நேரத்துல இவனை கவிர்த்து முடிச்சு விட்டாதான்
சரின்னு சொல்லி அவர்களுக்கு மீது இந்த நிறைய புல்லு, காஞ்ச புல்லெல்லாம் மேல மேல போட்டு, செத்து போன காரியத்தெல்லாம் மேல மேல போட்டு மொத்தமா எரிச்சு முடிச்சு விட்டுருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. he is been targetedன்றது 100% உண்மை. ஐ எம் நாட் பிளேமிங் ஹர் ஒய்ஃப். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவ மாமனாரோ அவங்க பிள்ளையோ அவங்க சொந்தமோ பந்தமோ, ஐ டோன்ட் நோ எனிதிங். பட் ஐ நோ ஒன் திங். He's been targeted in many ways. என்னென்ன காரியம்ன்றது நான் ஓப்பனா பேச போறேன். So be in this video and I'm asking again and again. என்ன தெரியுமா, இந்த ஒன் காட் தமிழ்ல நீங்க சப்போர்ட் பண்ண நான் அன்போடு அழைக்கிறேன். Don't forget to subscribe and send your comments and like, because this video should make a revolution in Tamil Nadu. இது ஒரு இந்த கிறிஸ்தவ உலகத்திலேயே ஒரு ரெவல்யூஷனா மாறணும். நாளைக்கு இந்த நிறைய அக்யூசேஷன் நான் இப்ப இதுக்கப்புறம் சொல்ல போறேன். இப்படிப்பட்ட காரியத்தை வச்சு ஒரு ஊழியன் வளர்ந்த ஒரு ஊழியனை நாசம் செஞ்சு அமுக்கிரணும் அப்படின்னு இன்னும் ஒருத்தனும் ஒரு குழுக்களும் நினைக்க கூடாது. This is not a warning. This is kind of lovable warning. And this is not a warning. I'm not going to tell any warning, because என் வார்னிங்ல கேட்கிற அளவுக்கு பயங்கரமான crocodiles, பயங்கரமான சிங்கம் புலியெல்லாம் உலகத்துல ஒலாத்திட்டு இருக்கு. இவங்களுக்கு போய் நான் போய் பூனைக்குட்டி மாதிரி இருந்துட்டு நான் வார்னிங் கொடுக்கறதுனால இவங்க ஐயோ அப்படின்னு பயப்பட போறது கிடையாது. பட் நான் இந்த வார்னிங் எப்படி கொடுக்குறேன்? லவ்வபிள் வார்னிங்கா கொடுக்குறேன். This is a lovable warning.